கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த பாலசுந்தரம் என்கிற சகோதரருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக ஒரு மிக முக்கியமான ஜெப விண்ணப்பம். அவங்களுடைய மகன் அன்புக்குமார் சிறுமுலை பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது. சிறுமுலையில் ஒரு வியாதி, அது சுகமாகும்படியாக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, கட்டாயம் அவங்க நம்பிக்கை வீண் போகாது. பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அன்புக்குமாரை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? தகப்பனே, பாலசுந்தரம் அவர்களுடைய மகன் அன்புக்குமாருக்காக சிறுமுலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற மகனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தரலும் உம்முடைய வார்த்தை அனுப்புவீராக. சங்கீதம் 107:20 உடைய வசனத்தை அனுப்புவீராக. சிறுமுலை பாதிப்பிலிருந்து விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும். சாட்சியை கேட்க செய்யும். அப்படி செய்கிறதற்கான நன்றி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ பயப்படாத, விசுவாசமாயிரு. இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வார்னா என்ன வார்த்தை இருக்குன்னு நினைக்கிங்க? நீ பயப்படாத, விசுவாசமாயிரு. யாரை பார்த்து, எந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொல்வார்னா, எதை இழந்து வேதனையோடு கண்ணீரோடு என்ன செய்வது என்று சொல்லி தடுமாறுகிற சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுவாக தான் இருக்கும். நீ பயப்படாத, விசுவாசமாயிரு. லூக்கா 8வது அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக படிங்க. அநேக சம்பவங்கள், அநேக ரகசியங்கள் இருக்குது. அதில் ஒரு காரியம், எபிரேங்கிற மனிதன், அவருடைய 12 வயது மகள் மரணத்துக்குரிய வியாதியோடு இருக்கிறார். இப்போ தான் ஏசு கிறிஸ்துவிடத்தில் சொல்கிற, ஆண்டவரே, என் மகள் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியோடு இருக்கிறார், என் மகளுக்கு அற்புதம் நடக்கணும். ஏசு சொன்னார், நான் உன் வீட்டில் ஜெபம் பண்ணுவேன், அற்புதம் நடக்கும். இப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசுவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். இங்கே தான் பிரச்சனை. இந்த சிச்சுவேஷனில் ஒரு சகோதரி ஏசுவை தொட்டு விட்டார். ஏசு நின்றுட்டார். இப்போ பாருங்கள், ஏசு நிற்கும் பொழுது யாருடைய இருதயம் பத்தரும்? எவருடைய இருதயம் பத்தரும்? இந்த நேரத்தில் ஏசு நிற்கிறாரே, என் பிள்ளை மரணத்துக்கு ஏதுவாக போராடிட்டு இருக்காளே, ஏசுவுக்கு இது தெரியாதா? இந்த சிச்சுவேஷனில் இந்த சகோதரி தொடணுமா இயேசுவை? வறட்சியில் கூட தொட்டிருக்கலாமே. இவன் அறியாமல் இவன் இருதயம் புலம்புது. இப்படி இந்த சூழ்நிலையில் இவர்களுடைய வீட்டிலேருந்து வேலைக்காரன் வாரான். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உங்கள் 12 வயது மக்கள் மறைத்து விட்டார். இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னெல்லாம் நினச்சிருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசு வந்திருந்தா இதை இயேசு கேட்குறாரு. இயேசுக்கு தெரியாமல் தான் சொல்கிறாங்க, ஆனால் இயேசு கேள்விப்பட்டு விட்டார். லூக்கா 8:50 நீ பயப்படாத, விசுவாசமாக. இன்னைக்கு உங்கள் ஒவ்வொரு பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீ பயப்படாத, விசுவாசமாயிரு. நீ பயப்படாத. ஒரு நாள் ஒரு தகப்பனார் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் கண்ணில் கண்ணீர். ஐயா, 7 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு மகள் பிறந்தாள். எங்களுடைய ஆசை, எங்களுடைய பாசம், எங்களுடைய எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்து வளர்த்தோம். ஐயா, இப்போ 14 வயசாச்சு. ஒரு மூளையில் ஒரு பலவீனம். டாக்டர்கள் சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணாலும் பிழைப்பாளா தெரியாது. கைகால் செயல்படுமா
பேசுவாளா தெரியாது. ஆப்ரேஷன் பண்ணலைன்னா இன்னும் கொஞ்ச நாளில் அவள் மறித்து விடுவாள். என்ன பண்ணுவது? என்ன பண்ணுவது? அந்த தகப்பனார் கண்ணீர் சிந்தி கத்தோறினார். அப்போ தான் ஆண்டவர் அந்த தகப்பனார் பார்த்து சொன்ன வார்த்தை, நீ பயப்படாத, விசுவாசமாயிரு. உண்மையவே யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க, யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. 14 வயசு மகளை மருத்துவமனையிலேருந்து டாக்டர்கள், நீங்கள் கொண்டுட்டு போகிறீங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, பரவாயில்ல, நான் தான் பொறுப்பு, எழுதி கொடுத்துட்டு விசுவாசத்தோடு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பலவீனம் வரல, நல்லா இருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரும் பார்த்து சொல்கிறாரு, முடிஞ்சு போச்சு நினைக்கிற நீ பயப்படாத, எல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிற நீ பயப்படாத, எல்லாம் போச்சு, கை மீறி போச்சு, நீ பயப்படாத. எனக்கு சில சிச்சுவேஷனில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, பயப்படாத, விசுவாசமாயிரு. யாத்ராமம் 14வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், 1லேருந்து 13 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக சந்தோஷமாக புறப்பட்டு வராங்க. பிரச்சனையும் கூட வருது. எப்பவுமே உங்கள் கூட பிரச்சனை வரும். இப்போ பயப்படுறாங்க இராணுவத்தை கண்டு. மோசேட்ட சொல்கிறாங்க, மோசே, எகிப்தில் கல்லறை இல்லை என்று எங்களை இந்த வனாந்திரத்தில் அழித்து போடுறதுக்காகவா அழைச்சிட்டு வந்தீங்க மோசே? அவங்க வார்த்தையை பாருங்கள். மோசே என்ன பதில் சொல்ல முடியும்? ஆண்டவர் கூட்டிகிட்டு வர சொன்னார், கூட்டிகிட்டு வந்தேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு முழு பொறுப்பு இயேசு. உங்கள் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு இயேசு தான். இயேசு தேவனாய் கத்த சொன்னா, ஸோ பயப்படாத, இதுவரை கண்ட எகிப்தினை இனி நீ காண்பதில்லை. யாத்ராம 14:13 தேவனாகிய கத்த மோசே மூலமாக சொன்ன வார்த்தை, செங்கடலை 2 பிளந்தா, பயமுறுத்தின சத்துருவின் கிரைகளை அழித்துப்பட்டான். என் அன்புக்குரியவர்களே, என்னைக்கும் அன்று உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாரானா, இக்கட்டில் இருக்கிறவங்களை பார்த்து, வேதனையில் இருக்கிறவங்கள பார்த்து, பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்து, என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் தவிக்கிறவங்களை பார்த்து, பயப்படாத, விசுவாசமாயிரு. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எனக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து நீ பயப்படாத, விசுவாசமாயிரு என்று சொல்கிற வார்த்தைக்காக நன்றி, நன்றி, நன்றி. உடைய வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் திரும்ப கொடுத்துடலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.